எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, க்ளூ கன் இல்லாமல் வெறும் க்ளூ ஸ்டிக்கை வச்சு நம்ம ஒரு ஹேர் கிளிப் எப்படி பேஸ்ட் பண்ணலாம், இந்த ரிப்பனில் வந்து நம்ம சின்ன சின்ன ஃப்ளவர் பண்ணி அதை நம்ம ஹேர் கிளிப்பாக எப்படி இது பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம அதுக்கு வந்து இந்த ரிப்பனை வந்து நம்ம ஃப்ளவர் எந்த அளவு பெருசாக நம்மளுக்கு ஃப்ளவர் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணிக்கலாம். நான் சின்ன சின்ன ஃப்ளவர் தான் பண்ண போகிறேன். அதுக்கு தக்கன இந்த ரிப்பனை கட் பண்ணிக்கணும். ரிப்பனை கட் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே ஃப்ளவர் பண்ணால் என்ன ஆகுனா, இந்த ரிப்பனில் வந்து நூல் வந்து பிரிந்து வந்து ஃப்ளவர் வந்து அப்படி வேஸ்ட் ஆயிரும். ஸோ நம்ம அதுக்கு என்ன செய்யணும்னா, நம்ம அந்த ரிப்பனை எந்த அளவுக்கு கட் பண்ணுவோமோ அந்த லாஸ்ட்டு எண்டில் வந்து நம்ம வந்து அந்த தீயில லேசாக வாட்டிட்டா அந்த ரிப்பன்லேருந்து நூல் வந்து பிரிந்து வராது. அந்த 2 சைடு ரிப்பனில் வந்து 2 சைடும் தீயில வாட்டி எடுத்துட்டா அதோட நூல் பிரிந்து வராது. அப்புறம் வந்து இந்த ஃப்ளவர் பண்ணது ஊசி நூலை வச்சு இந்த ரிப்பனில் வந்து லாஸ்ட்டு எண்டில் வந்து நம்ம கேதர் பண்ண மாதிரி பண்ணி அதை ஃபுல்லாக அப்படி இழுத்து விட்டாச்சுன்னா நம்மளுக்கு ஒரு சின்ன குட்டி ஃப்ளவர், அழகான ஃப்ளவர் வந்துடும். நம்மளுக்கு எவ்வளோ பூ வேணுமோ அவ்வளோ தூரத்துக்கு நம்ம ஃப்ளவர் பண்ணி மேக் பண்ணி வச்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் அந்த ஹேர் கிளிப்பை எடுத்துக்கிட்டு அதில் நம்ம அந்த ஃப்ளவரை பேஸ்ட் பண்ணணும். பேஸ்ட் பண்ணதுக்கு க்ளூ கன் வேண்டாம், அந்த வெறும் க்ளூ ஸ்டிக் இருந்தால் போதும். நம்ம அதை மெழுகத்தில் வந்து அந்த க்ளூ ஸ்டிக்கை காட்டினா போதும், அது வந்து அந்த க்ளூ அப்படியே உருகி வரும். அதை வந்து அந்த ஹேர் கிளிப் மேலே நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டு இந்த ஃப்ளவரை நம்ம கரெக்டாக எந்தெந்த இடத்துல அந்த ஃப்ளவர் வைக்க போகிறோமோ அந்தந்த இடத்துல நம்ம வந்து இந்த ஸ்டிக்கில் உள்ள கம் அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டி வச்சுட்டா போதும், அழகாக நீட்டாக ஒட்டிடும். அந்த ஃப்ளவரை மட்டும் ஒட்டி வச்சா பார்க்க ரொம்ப லுக்காக இருக்காது. ஸோ அதுக்கு என்னென்னா இந்த B7000 க்ளூவை வச்சு அதுக்கு மேலே ஒரு ஸ்டோன், சின்ன ஸ்டோன் ஃப்ளவர் என்னது இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஒரு சின்ன ஸ்டோன் ஒட்டியிருக்கேன். ஸ்டோன் ஒட்டிட்டு பார்த்தா ஃப்ளவர் அந்த ஹேர் கிளிப்பு உண்மையிலே சூப்பராக இருக்குது. என் குழந்தைக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஃப்ளவர் மேக் பண்ணி ஹேர் கிளிப் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த க்ளூவை வந்து நம்ம மெல்ட் பண்ணி ஒட்டுறதுக்கு வந்து மெழுகுத்திரி தான் வேணும்னு இல்லை, இந்த லைட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதை வச்சு நான் பண்ணியிருக்கேன். இந்த லைட்டரை யூஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். நம்ம லைட்டரை யூஸ் பண்ணி இந்த ரிப்பன்லேயும் நம்ம விளிம்பை வாட்டிக்கலாம், இந்த க்ளூ கன்லேயும் நம்ம இந்த லைட்டரை யூஸ் பண்ணியே மெல்ட் பண்ணி ஒட்டிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்க்க யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க. எங்கள் வீடியோ பார்க்க எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். எங்கள் வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய கிராஃப்ட் ஒர்க் வீடியோ, ஹேர் கிளிப்பு, பேஸ்டான ஹேர் கிளிப்பாக வச்சு அது எப்படி நம்ம ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ஆக்குது. இப்போ யூஸே பண்ண முடியாது, அந்த குதி சைடெலாம் மேலே ரொம்ப இதாக இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம எப்படி யூஸ்ஃபுல்லாக மாற்றலாம் அப்படிங்கிற எல்லா வீடியோவும் அடுத்தடுத்து போடுவேன். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வேறு பாருங்கள், இந்த பார்க்கறதுக்கு இந்த மாதிரி அது வெறும் கிளிப்பாக பார்க்கறத விட இந்த ஸ்டோனை ஒட்டின பிறகு இந்த ஃப்ளவர் பார்க்கறதுக்கே இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது. நான் அதை வந்து என் பொண்ணுக்கு ஹேரில் வந்து வச்சு விட்டு அதையும் வீடியோ இப்போ லாஸ்ட்டு போட்டிருக்கேன், மறக்காமல் பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கு. இதே மாதிரி நிறைய வீடியோ, ஹேர் கிளிப்பு, பேங்கிள்ஸ் வீடியோ, வேஸ்ட் பேங்கிள்ஸை எப்படி ரியூஸ் பண்ணலாம் எல்லா வீடியோவும் எங்கள் சேனலில் வரும். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.